திருவள்ளூர் அருகே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரீல்ஸ் போட்டியில் மோதல் ஏற்பட்டது எப்படி? திருவள்ளூர் அடுத்த தண்ணீர்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 20 வயதான கார்த்திக் கிஷோர், ஸ்ரீ விக்னேஷ்குமார், கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் இவரது நண்பர்கள். இவர்கள் மூவரும் கூலி வேலை செய்து வந்த போதும் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிடுவதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தனர். தினசரி இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் வீடியோவாவது பதிவிட்டு லைக்ஸுகளை அள்ளினால்தான் இவர்களுக்கு திருப்தி. இப்படி ரீல்ஸ் வெறிபிடித்து அடைந்து கொண்டிருந்த இவர்களுக்கும் இன்னொரு கும்பலுக்கும் இடையே போட்டி நிலவி வந்துள்ளது. சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்தவர்கள் சஞ்சய் மற்றும் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் ஆகியோர்தான் அந்த போட்டி நபர்கள். இந்த இரு கும்பலுக்கும் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சீண்டியபடி ரீல்ஸ் வீடியோ போட்டுக் கொண்டிருந்தனர். இதனால் அவர்களுக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் 2 தரப்பினரும் இரவு திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சந்தித்துள்ளனர். அப்போது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுவது சம்பந்தமாக மோதிக்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் மாவட்ட போலீஸ் எஸ்பி விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் குழு அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் 5 பேரும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.